வேளாண் சீர்திருத்த சட்டங்களின் பலன்களை காண குறைந்தபட்சம் 2 வருடங்களாவது காத்திருக்க வேண்டும். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பேச்சு. இமாச்சல பிரதேசத்தில் ஜெய்ராம் தாக்கூர் தலைமையிலான பாஜக அரசின் 3ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசுகையில், புதிய வேளாண் சட்டங்கள் மூலம் விவசாய பொருட்களை வாங்கும் மண்டி உரிமையை அழித்து குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறையை மத்திய அரசு முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்று காங்கிரஸ் கட்சி விவசாயிகளை தவறாக வழிநடத்தி வருகிறது. இதனால் சில மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். ஆனால் விவசாயிகளை தவறாக வழிநடத்தும் காங்கிரசின் முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது. ஏனென்றால் புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் என்பதுதான் உண்மை. ஒரு சீர்திருத்தம் செயல்படுத்தப்படும் போதெல்லாம் அது எதிர்பார்த்த சரியான முடிவுகளை எட்டுவதற்கு சில ஆண்டுகள் ஆகும். 1991 அப்போதைய நிதியமைச்சர் மன்மோகன் சிங் கொண்டு வந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் வாஜ்பாய் அரசாங்கத்தில் இயற்றப்பட்ட சில சீர்திருத்த சட்டங்கள் ஏதுவாக இருந்தாலும் அவற்றின் சாதகமான பலன்களை காண 4-5 ஆண்டுகள் ஆயின. இதேபோல் நரேந்திர மோடி அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட விவசாய சீர்திருத்தங்களின் நேர்மறையான முடிவுகளை காண குறைந்தபட்சம் 2 வருடங்களாவது காத்திருக்க வேண்டும் என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்.